ஒரு நாள் விளக்கிறேன்னா என்னன்னு சொல்லி சீமான் கேட்கிறார். அதே சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து இதை கேட்பாரா? நம்முடைய இறையல் அழிக்கப்படும் போது கேட்கல. திராவிட மாடல் நம்முடைய வழிபாட்டு உரிமையை செதுக்கும் போது கேட்கல. இதுக்காக ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்து போகிறார். அவருக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டுவதற்கு கூட இந்த திமுக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேது, காவல்துறை வச்சு கிழிக்குதுன்னு சொன்னா தமிழகம் எங்கு சென்று கொண்டிருக்கு? முன்னால் ஒருத்தன் பேசுறான், மகாகவி பாரதியாரை திமுக காரன் அவ்வளவு கேவலமா இழிவுபடுத்தி பேசுறான். இதை விட தமிழர்களுக்கு வேற என்ன அவமானம் இருக்கு? திருவள்ளுவரை திட்டுறாங்க, மகாகவி பாரதியாரை திட்டுறாங்க, நம்முடைய முதல் கடவுள் முருகப்பெருமானுக்கு ஒரு வழிபாடு நடத்துவதை தடுக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன நடந்தா அது தமிழர்களுக்கான அநீதியா பார்க்கணும்? சொல்லுங்க. இன்றைக்கு தமிழகத்தினுடைய சூழ்நிலை, தமிழர்கள் தங்களுடைய இறையை, தங்களுடைய வழிபாட்டை செய்வது ஏதோ ஒரு குற்றம் போல இன்றைக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருப்பரங்குன்றத்துல 90 ஆண்டுகளாக தீபம் ஏற்றுவதற்காக அங்கு இந்துக்கள், தமிழர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உயர்நீதிமன்ற ஆணைக்கு பிறகும் கூட இந்த திராவிட மாடல் பேய் அரசு அந்த ஒரு நாள் கார்த்திகை அன்னைக்கு அந்த விளக்கை ஏற்றுவதற்கு அனுமதிக்கல. அதனால மனம் முடிந்து போன பூரணச்சந்திரன் என்கிற முருக பக்தர் தீக்குளித்து இறந்து போனார். அவருடைய குழந்தையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளால தாங்க முடியல, கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு 6 வயசு குழந்தைய விட்டுட்டு அவர் இறந்துட்டார். அதை விட கொடுமை என்னன்னா, இந்த திராவிட மாடல் பேய் அரசு அவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கூட ஒட்டுவதற்கு அனுமதிக்கல. போலீஸே வந்து அவருக்கு மதுரை முழுவதும் ஒட்டப்பட்ட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்களை கிழித்து எரிந்திருக்கிறது. ஆனா இதே திராவிட மாடல் அரசு தீவிரவாதி பாஷா அவர்களுடைய இறப்புக்கு ஒரு மிகப்பெரிய இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுத்தது, காவல்துறை பாதுகாப்பும் கொடுத்தது. அப்போ தமிழகத்துல குண்டு வைத்து கொள்ளுகிற தீவிரவாதிகளுக்கு கிடைக்கிற மரியாதை கூட இந்து தெய்வங்களை வணங்குகிற இந்துக்களுக்கு, தமிழர்களுக்கு இல்லை என்பதுதான் திராவிட மாடல் முகத்தில் அறைந்தால் போல சொல்லுகிற ஒரு செய்தி. இந்த நேரத்துல நாம பல விஷயங்கள் பேசுறோம், பலரும் வந்து பேசுற விஷயங்கள். இன்னைக்கு தமிழகத்துல தமிழர்கள் தங்களுடைய சாமியை கும்பிடுறது சட்டத்திற்குரிய. இன்றைக்கு தமிழகத்துல தமிழர்கள் தங்களுடைய இறைவனை வணங்குவதே ஏதோ குற்றம் போல இந்த திராவிட மாடல் அரசு ட்ரீட் பண்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களாக தமிழகத்தில் மாறிவிட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு வேதனையான ஒரு செய்தியை தான் திராவிட மாடல் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார். இதுல வந்து தமிழர்களுடைய முதல் கடவுளுடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். பலரும் முருக பக்தர்கள், பலரும் இங்க தமிழ்நாட்டுல பல பேர் முருகன் முப்பாட்டன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, முருகனுடைய முதல் படை வீட்டுல ஒரு விளக்கேற்றுவதற்கான உரிமை, அந்த இறையியல் வழிபாட்டு உரிமை தமிழர்களுக்கு மறுக்கப்படும் போது கூட எல்லார் வீட்லயும் விளக்கேறியதா, அங்க ஒரு நாள் விளக்கேறினா என்னன்னு சொல்லி சீமான் கேட்கிறார். அதே சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து இதை கேட்பாரா? எல்லார் வீட்லயும் வந்து எல்லாம் நல்லா சுபிட்சமா இருக்கா, எதுக்கு வந்து அந்த தர்காவில் வந்து சந்தனக்கூடு விழான்னு கேட்பாரா? அதே தானே இங்கேயும் பொருந்தும். இன்றைக்கு தமிழகத்துல தமிழர்களுடைய ஒட்டுமொத்த பண்பாடும் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த அதாவது நீங்க வந்து இதை தர்மமா பார்க்க வேணாம், இதை வந்து மதமா பார்க்க வேணாம். 1500 வருடங்கள் பழமையான பொக்கிஷங்கள் இங்க அழிக்கப்படுது. நீங்க வெள்ளக்காரன்ட்ட ஒரு 200 வருஷத்துக்கு இங்க இருந்து கடத்தப்பட்ட சிலை கிடைச்சா கூட அவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதை எக்ஸிபிஷன் வச்சு பாக்குறான். ஆனா நமக்கு 1000 வருஷம் 2000 வருஷம் பழமையான கோவில்கள் நம்முடைய தமிழக மண்ணில் தான் இருக்கிறது. அந்த தமிழகத்தினுடைய பழமையான பொக்கிஷங்கள் அறநிலைய அபகரிப்பு துறையாலும் இந்த திராவிட மாடல் அரசாலும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்துக்களுடைய சொத்து இந்துக்களிடம் இருந்தாலே இந்துக்கள் ஒரு பைசா செலவு இல்லாம படிச்சுட்டு வர முடியும், ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் ஆரம்பிக்க முடியும். இப்போ நீங்க கன்னியாகுமரியில போய் பாருங்க, ஆழ்த்தரை அம்மன் ஒரு கோவில் இருக்கு, சின்ன கோவில், ஆலமரத்து அடியில் இருக்கிற ஒரு சின்ன அம்மன் கோவில். அந்த கோவிலுக்குன்னு ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி பேங்க் இருக்கு, அந்த கோயிலுக்குன்னு ஒரு மண்டபம் இருக்கு. இப்படி பழமையான கோவில்கள் எல்லாமே இந்துக்களிடம் இருந்தாலே இந்துக்களினுடைய பொருளாதாரம் முன்னேறும். இதை வந்து நம்முடைய தமிழர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு தமிழர்களுக்காக நாங்கள் போராடணும்னு சொன்ன பல பேரு இந்த மாதிரியான தமிழர்களுடைய பண்பாட்டு பொக்கிஷங்கள் அழிக்கப்படும் பொழுது, நம்முடைய வழிபாட்டு உரிமை அழிக்கப்படும் பொழுது, நம்முடைய இறைகள் சிதைக்கப்படும் போது எங்க போனாங்கன்னே தெரியல. இவர் சொல்றாரு, முருகனுக்கும் வட இந்தியக்காரங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு. முருகனை உண்மையாக வணங்கி இருந்தால் இந்த சம்பந்தம் என்னன்னு சீமானுக்கு தெரியும். அவர் வந்து அரசியலுக்காக முருகனை எடுத்தவர். அவரே சொல்லியிருக்காரு, வடநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்தாராம், நீ வந்து இவ்வளவு பேருக்கு முருகனுக்கு காவடி எடுத்துட்டு போறாங்க, அவங்க ஓட்டெல்லாம் எப்படி நீ ஏமாத்தி வாங்க போறான்னு கேட்கும்போது சீமான் வந்து அப்பதான் வீரத்தமிழை முன்னணி எடுத்து முருகனுடைய முப்பாட்டன்னு சொன்னதாக அவரே சொல்றாரு. அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்? முருகப்பெருமானுக்கு ஆண்டி கோலத்துல பயணி இருக்கு, திருமண கோலத்துல மற்ற அறுபடை வீடுகள் எல்லாம் இருப்பதை போன்று முருகப்பெருமான்
ஒளி உடலை எழுதிய கோயில் எங்க இருக்கு தெரியுங்களா? உத்தரகாண்ட்ல இருக்குது. அந்த ஊர் பேரு குடி, தமிழ்ல இருக்குது அந்த பேர். அங்க மேல போனீங்கன்னா மலையில முருகனுக்கு மயில் இருக்கு, வேல் இருக்கு. நம்முடைய கொளஞ்சப்பர் கோயில் இருக்கிற மாதிரி சுயம்பு முருகர் அங்க இருக்கார். அங்கதான் முருகப்பெருமான் தன்னுடைய ஞான யோக வழியில தன்னுடைய மண்ணுடலை விட்டு ஒளி உடலை பெற்ற இடம். அந்த இடத்துல அதே கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையாரும் முருகரும் ஞானப்பழத்துக்காக சண்டை போட்ட கதை, பிள்ளையார் அப்பா அம்மாவை சுத்தி ஞானப்பழத்தை வாங்கின கதை அந்த மலையில அந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமான் என்பவர் உலகத்தினுடைய அத்துணை பேருக்குமான ஒரு கடவுள். நம்முடைய தமிழர்களுடைய முதல் கடவுள். அவருடைய பெருமையை காப்பாற்றுவதற்கு எங்களுடைய வழிபாட்டு உரிமையை காப்பாற்றுவதற்கு நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் கூட அதை கூட எள்ளி நகையாடுகிற ஒரு போக்கு தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க. நம்முடைய இறையல் அழிக்கப்படும் போது கேட்கல, திராவிட மாடல் நம்முடைய வழிபாட்டு உரிமையை செதுக்கும் போது கேட்கல. இதுக்காக ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்து போகிறார். அவருக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டுவதற்கு கூட இந்த திமுக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேது, காவல்துறையை வச்சு கிழிக்குதுன்னு சொன்னா தமிழகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது? இன்றைக்கு தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள் அத்தனையும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முந்தா நாள் ஒருத்தன் பேசுறான், அந்த வீடியோ காட்டுப்பா. முந்தா நாள் ஒருத்தன் பேசுறான், மகாகவி பாரதியாரை திமுக காரன் அவ்வளவு கேவலமா இழிவுபடுத்தி பேசுறான். இதை விட தமிழர்களுக்கு வேற என்ன அவமானம் இருக்க முடியும்? மகாகவி பாரதியாரை எவ்வளவு மோசமாக ஒருத்தன் பேசுறான் பாருங்க. திமுக காரன் எப்படி பேசுறான்னு பாருங்க. அந்த மிஸ்டேக் என்னன்னாக்கா இவன் பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் உடைய பி டீம்னு நம்ம சொல்லிட்டோம். சீமான நமக்கு ஏமாத்துறதுக்கு வருவான். யோசிச்சு பாருங்க, பிரிட்டிஷனுடைய காவல்துறை அவரை தேடும் பொழுது கைதுக்கு பயந்துகிட்டு பாண்டிச்சேரியில போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கும் பொழுது அவர் எழுத பாட்டதான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. யோசிச்சு பாருங்க, எழுதிட்டே இருக்கும் பொழுது போலீஸ் இருந்தாக்கா இவர் என்னவா ரியாக்ட் பண்ணிருப்பாரு? ஏறி இறங்குவாங்க இல்லைங்களா? டிக்கெட் பரிசோதகர்கள் ஏறி இறங்குவாங்க. மகாகவி பாரதியார கஞ்சா குடிக்கிறான் ஒரு திமுக காரன். திருவள்ளுவரை திட்டுறாங்க, மகாகவி பாரதியாரை திட்டுறாங்க, நம்முடைய முதல் கடவுள் முருகப்பெருமானுக்கு ஒரு வழிபாடு நடத்துவதை தடுக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன நடந்தா அது தமிழர்களுக்கான அநீதியா பார்க்கணும்? சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? தமிழர்களுக்கு சொரணம் வர்றதுக்கு இதுக்கு மேல என்ன நடக்கும்? மகாகவி பாரதியாரையே இவ்வளவு மோசமாக பேசுகிற தைரியம் திமுக காரங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னா இங்க தமிழகத்தினுடைய காவல்துறை ஏவல் துறையாக இருக்கிறது. எந்த தமிழ் பொக்கிஷ அழிப்புகளுக்கும் நம்முடைய தமிழ் பண்பாட்டு அழிப்புகளுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறது இல்ல. அந்த கொழுப்புலதான் இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க. தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டும். நம்முடைய பண்பாடு, நம்முடைய பழங்கால பொக்கிஷங்கள், நம்முடைய பழங்கால கோவில்கள், நம்முடைய கட்டிடக்கலை, நம்முடைய வழிபாட்டு உரிமை, நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய தனிப்பெரும் அடையாளமாக இருக்கக்கூடிய மகாகவி பாரதியாருடைய பெருமை, திருவள்ளுவரது பெருமை, கம்பரது பெருமை அத்தனையும் இங்கே சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழர்கள் விழித்தெழ வேண்டிய நேரம்.